செல்லக்குடி சீரியஸ் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏங்க ஒரு சைடுக்கு தானே போனீங்க, ஏன் எவ்வளோ நேரம்? ஏய் சைட்டு போயிட்டு வரும்போது எங்கள் அம்மா வீட்டுக்கு அது இது வாங்கிட்டு வானாங்க, போய் வாங்கி கொடுத்துட்டு வரேன். ஏங்க எனக்கு என்னமோ உங்கள் தங்கச்சி மறுபடியும் பிரச்சனை பண்ணுறான்னு தோணுது. ஒரு 5 மில்லியன் ஒர்த் ப்ராஜெக்ட் சீலன் கைக்கு போயிடுச்சு. வித்யா தான் ஏதோ பண்ணியிருக்கா. டேய் அதான் பாஸ்வேர்ட்லாம் மாற்றியாச்சுல, அப்புறம் அவள் எப்படா இதெல்லாம் பண்ணுவா? இல்லைங்க, இப்போ அவள் ஷரத்தை அவள் கைக்குள்ளே வச்சிருக்கா. அன்னைக்கு பார்த்தோம் தானே எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தான்னு. இல்லைங்க, அவள் சரியான விஷம். அவளை நம்ப முடியாது. சொன்னா கேளுங்க, அவளை வேலை விட்டு தூக்கிடுங்க, இல்லைன்னா அந்த கம்பெனி இழுத்து மூடுற நிலைமை வந்துடும். டேய் நீ ஏன் இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? அப்படிலாம் எதுவும் நடக்காது, ஓகேயா? வித்யா மேட்டரை விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். ஏங்க சொன்னா கேளுங்க, அவளை வேலை விட்டு நிறுத்திடுங்க. கார்த்தி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான். அவனை பார்ட்னர் ஆக்கினா போதும், பிரச்சனை சால்வ். டேய் இப்படி எடுத்தும் கவுத்தும் முடிவு பண்ண முடியாதுடா. விடு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா யோசிக்கணும், புரியுதா? பாரு, இப்போ நீ பீஸாக இருக்கணும், ரிலாக்ஸ் பண்ணு. எப்படி பீஸா இருக்கிறது? எங்க வித்யா இங்க இருக்கிற வரைக்கும் என்னால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி உங்க அம்மாவை நினைச்சு பயந்தேன். இப்போ எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இதுக்கு உங்க அம்மா இவ்வளவு பெட்டர்னு தோணுதுங்க.